அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் மீது இன்று காலை நடத்தப்பட்ட திடீர் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருக்கும்படி அலர்ட் மெசேஜ் மற்றும் சைரன் எச்சரிக்கை ஒலி உள்துறை அமைச்சகத்தால் எழுப்பப்பட்டு வருகிறது. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் ஏர்போர்ட்டிற்கு வரும் பயணிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்த த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். அடுத்து குவைத் பீச்சிற்கு செல்ல வேண்டாம், சுற்றி திரியும் சுறா பரபரப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் மீது ஜூன் 1ஆம் தேதி இன்று காலை சரியாக 5:58 மணிக்கு ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக குவைத்துடைய பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. இதன் காரணமாக குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி சைரன் எச்சரிக்கை ஒலியானது குவைத் முழுவதும் ஒலிக்கப்பட்டுள்ளது. அதுபோல ஒவ்வொருவர் மொபைல் போனுக்கும் அலர்ட் மெசேஜ் அனுப்பப்பட்டுள்ளது. அதாவது இந்த அவசர காலகட்டத்தில் பொதுமக்கள் கண்ணாடி ஜன்னல் அருகே இருக்க வேண்டாம் எனவும் பில்டிங்கின் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு செல்லுமாறு பாதுகாப்பு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஜூன் 1ஆம் தேதி இன்னைக்கு தான் குவைத்துடைய ஏர்போர்ட் டெர்மினல் 1 அனைத்து விமான நிறுவனங்களின் வருகை மற்றும் புறப்பாட்டிற்காக திறக்கப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் குவைத் மீது தொடரப்பட்ட இந்த தாக்குதல்கள் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் நடத்தும் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ஈரான் பதிலடியாக தனது அண்டை நாடுகளான சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கத்தார், அரபு எமிரேட்ஸ் ஆகிய GCC நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்கி வருகிறது. அதிலும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக குவைத் மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஈரான் முன்வைக்கும் கோரிக்கைகளை அமெரிக்கா ஒப்புக்கொண்டால் மட்டுமே இந்த வளைகுடா சண்டை முழுவதுமாக முடிவுக்கு வரும். இவனுங்க போடுற இந்த சண்டையால் பொதுமக்களாகிய நமக்கு தாங்க பாதிப்பு அதிகம். இன்றிலிருந்து தான் குவைத்துடைய ஏர்போர்ட் முழுவதுமாக திறக்கப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் குவைத் மீதான இந்த தாக்குதல் விமான பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குவைத்துடைய DGCA வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பின்படி GCC நாடுகள் மற்றும் அரபு நாடுகளுக்கு செல்லக்கூடிய விமான பயணிகள் 3 மணி நேரத்திற்கு முன்பாக விமான நிலையம் வரும்படி கேட்டுக்கொண்டுள்ளது. அதுபோல இந்தியா, இலங்கை, பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் விமான பயணிகள் 4 மணி நேரத்துக்கு முன்பு விமான நிலையம் வரும்படி கேட்டுக்கொண்டுள்ளது. அதாவது விமானம் புறப்படுவதற்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்பு செக்இன் கவுண்டர்கள் மூடப்படும். அதனால குவைத்திற்கு விமான பயணம் மேற்கொள்பவர்கள் 4 மணி நேரத்துக்கு முன்பு ஏர்போர்ட்டுக்கு போயிடுங்க. அதுபோல உங்கள் ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு போங்க. இந்த ஈரான் மற்றும் அமெரிக்கா சண்டையினால மற்ற GCC நாடுகளை விட குவைத்துக்கு தான் பாதிப்பு அதிகம். அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல். குவைத்தில் வெயிலின் அளவு 50 டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளதால் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் வெப்பத்திலிருந்து தப்பிக்க குவைத் கடற்கரையில் அதிக அளவில் குவிந்து வருகிறார்கள். குவைத்துடைய சுற்றுச்சூழல் அமைச்சகம் பினிதிர்கால் பீச் மற்றும் அல்சூர் பீச் அருகே சுறா சுற்றித் திரிவதை கண்காணித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இந்த சுறாவால் 11 வயது சிறுமி காயமடைந்துள்ளதாகவும் அந்த சிறுமியின் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க அந்த சுறா வீடியோ. அதனால் பீச்சில் குளிக்க போகிறவங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. அதுபோல் மிக முக்கியமான அந்த தகவலை லாசிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அதுபோல இன்று ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை தொழிலாளர்கள் நேரடியான சூரிய ஒளியின் கீழ் வேலை செய்வது என்பது தடை செய்யப்பட்டுள்ளது. அதுபோல ஃபுட் டெலிவரி பைக் ரைடர்களும் இந்த டைமில் உணவு விநியோகம் செய்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது. அதுபோல இதனை மீறும் நபர்கள் மீது அபராதம் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் பாயும் எனவும் மனிதவளத்திற்கான பொது ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த தகவல், குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத்துக்கான PCC, மெடிக்கல், குவைத் விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், POVC தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 306 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1049 ரூபாய் 97 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 675 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 884 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.